அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அமாவாசை நாள் என்பது முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உரிய நாளாகும். ஆனால் அதை தவிர இந்த நாளுக்கு வேறு என்ன சிறப்புகள் இருக்கிறது, இதை ஏன் முக்கிய நாளாக சொல்கிறோம், அமாவாசை என்ற நாள் கெட்டதா நல்லதா என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், நிறைய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதங்களின் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த ஆண்டு மார்ச் 29/3/2025 சனிக்கிழமையன்று வருகிறது சொல்லலாம். அதே போல அபூர்வமான பல ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி மாத அமாவாசை என்று சூரிய கிரகணம் சேர்ந்து வருகிறது என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பங்குனி மாத அமாவாசை சனிக்கிழமையன்று வருகிறது. அதே போல பித்ரு தோஷம் போக்கும் பங்குனி அமாவாசை தேதி தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் மற்றும் இதன் முக்கியத்துவம் பற்றி பார்க்கலாம். போல பங்குனி மாத அமாவாசை திதி தொடங்கக்கூடிய நேரம் மார்ச் 28/3/2025 மாலை 7:24 மணிக்கு தொடங்குகிறது. பங்குனி மாத அமாவாசை திதி முடியும் நேரம் மார்ச் 29/3/2025 மாலை 5:12 மணிக்கு முடிவடைகிறது என்றும் சொல்லலாம். அதே போல வெள்ளிக்கிழமை என்று மாலை 7 மணிக்கு மேல் துவங்கும் அமாவாசை திதி சனிக்கிழமை மாலை 5 மணி வரை நீடிப்பதால் சூரிய திதியின் அடிப்படையில் கிழமை அன்று பங்குனி மாத அமாவாசை கடைபிடிக்கப்படுகிறது. அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடித்தாலும் கூட மதிய நேரத்திற்கு பிறகு முன்னோர்களுக்கு அதாவது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது உகந்த நேரமாகவும் சொல்லலாம். மதியம் 12 மணிக்குள் பங்குனி அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்து முடிப்பது ரொம்பவே நல்லது. அமாவாசை அன்று சூரிய கிரகணம் ஏற்பட இருக்கிறது. இந்த ஆண்டு மீன ராசி ராகுவுடன் சூரியன் இணைந்திருக்கும் காலத்தில் சூரியனும் இணையும் அமாவாசை என்று ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் மார்ச் 29 அன்று தொடங்குகிறது என்றும் சொல்லலாம். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் சனி பயிற்சியானது மார்ச் 29/3/2025 அன்று சனிக்கிழமை நடக்கிறது என்றும் சொல்லலாம். அதேபோல் மாத அமாவாசையின் பொழுது 6 கிரகங்கள் மீன ராசியில் சஞ்சரிக்கின்றன என்றும் சொல்லலாம். அமாவாசை நாளில் சுப காரியங்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தப்படுவது இல்லை என்றும் சொல்லலாம். இது முன்னோர்கள் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கான நாள் என்பதால் இந்த நாளில் சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. நிறைந்த அமாவாசையில் கடை திறப்பது, புதிய வாகனங்கள் வாங்குவது, நிலம் பதிவு செய்வது போன்ற புதிய துவக்கம் மற்றும் பெருக்கத்திற்கான காரியங்களை செய்வதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் என்றும் சொல்லலாம். இப்படி அமாவாசை நாளில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருகின்றன என்றும் சொல்லலாம். அன்று முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறார்களாம். தங்களது தலைமுறைகளை சூட்சமமான முறையில் கண்காணித்து அவர்களது வாரிசுகளை நாம் துவங்கும் காரியங்களை கரிசனத்தோடு பார்க்கிறார்கள் என்றும் சொல்லலாம். அது மட்டும் முன்னோர்கள் என சொல்லப்படக்கூடிய பித்ருக்கள் நம்மை ஆசீர்வாதம் செய்கிறார்கள் என்றும் சொல்லலாம். எனவே பிதுர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும் என்றும் சொல்லலாம். அன்று நல்ல காரியங்களை செய்வதால் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பதால் அது நல்ல நாளே என்றும் சொல்லலாம். அமாவாசை நாளில் உலக இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை அன்று பிறக்கும் குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல அமாவாசை அன்று விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுகிறது என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நிறைந்த நாள் அநேகமானோர் அமாவாசையின் மோதிரம் செய்து போடுகிறார்கள் என்றும் சொல்லலாம். நாளில் சூரிய கலையும் சந்திர கலையும் ஒன்று சேருவதால் சுழுமுனை என்னும் நெற்றிக்கண் பலப்படுகிறது. அதனால் அமாவாசையில் சாஸ்திரிகள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கிறார்கள் என்றும் சொல்லலாம். அதே போல கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்குகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அமாவாசை என்று ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகின்றன என்றும் சொல்லலாம். அதே போல அநேக குரு பூஜைகள் அதிர்ஷ்டமான பூஜைகள் அமாவாசை என்று நடத்தப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அமாவாசை என்பது மிகவும் சக்தி நிறைந்த நாளாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களின் வழிபாடு, மந்திர ஜபம், பரிகார பூஜைகள் ஆகியவை செய்வதால் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல அமாவாசை நாளில் பித்ருலோகத்தில் இருக்கும் முன்னோர்கள் நம்முடைய வீட்டிற்கு நேரில் வருவதாக
சொல்லப்படுகிறது. இந்த நாளில் பித்ருக்களுக்கு படையலிட்டு அவர்களை நினைத்து வழிபடுவதால் அவர்களின் மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்றும் சொல்லலாம். இதனால் நம்முடைய சந்ததிகள் நலமுடன் வாழ்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அமாவாசை என்பது வழிபாட்டு நாட்களில் மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்தில் மற்ற அனைத்து நாட்களும் தெய்வ வழிபாட்டுக்கு உரியது என்று குறிப்பிட்டாலும் கூட அமாவாசை திதி என்பது முன்னோர் வழிபாட்டுக்கு உரிய நாளாகவும் சொல்லலாம். இந்த நாளில் புனித நீராடுவது, முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பது மற்றும் தர்ப்பணம் கொடுப்பது, தான தர்மங்கள் செய்வது, குறிப்பாக அன்னதானம் வழங்குவது, காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பது உள்ளிட்டவைகள் முன்னோர்களின் ஆசையை பெற உதவும் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காகங்கள் யமலோகத்தில் இருக்கும் முன்னோர்களின் பிரதிநிதியாக பூமிக்கு வந்து நம்மை பார்ப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாளாகவும் அதோடு முன்னோர்களுக்கு உரிய கிரகமான சூரிய பகவானை வழிபடுவதற்குரிய நாளாகவும் சொல்லலாம். அதனாலேயே அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்த பிறகு சூரியனுக்கு தண்ணீர் படைத்து வழிபட வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நாளில் நாம் அளிக்கும் பிண்டதானம், தர்ப்பணம், தான தர்மங்களின் பலன்கள் நம்முடைய முன்னோர்களை சென்றடையும் என்றும் சொல்லலாம். இல்லாமல் அமாவாசை திதி என்பது முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாளாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து அவர்களுக்கு சிதார்த்தம், பிண்டதானம், தர்ப்பணம் ஆகியவை செய்வதால் நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அதனால் அமாவாசை திதியில் முன்னோர்களை வழிபடுவது, விரதம் இருப்பது, புனித நீராடுவது, தான தர்மம் செய்வது ஆகியவை சிறப்புக்குரிய விஷயங்களாகவும் சொல்லப்படுகிறது. அதிலும் மாதத்தில் வரும் அமாவாசை பலவிதமான துன்பங்களை போக்கக்கூடியது எனவும் சொல்லப்படுகிறது. அமாவாசை என்பது ஒவ்வொரு மாதமும் வரும் ஒரு முக்கியமான நாளாகும். சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையும் நேர்கோட்டில் வரும்போது நிகழ்கிறது என்றும் சொல்லலாம். அப்பொழுது சந்திரன் முழுமையாக மறைந்து வானில் இருக்கும் நாள் அமாவாசை என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சந்திரன், சூரியன் மற்றும் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது அமாவாசை வருகிறது என்றும் சொல்லலாம். அதே போல அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, அவர் இருப்பதன் மூலம் பித்ரு தோஷம் நீங்கும் என்றும் சொல்லலாம். அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் முடித்த பிறகு குலதெய்வ வழிபாடு செய்வது நல்ல பலன்கள் கொடுக்கும். அதே போல அமாவாசை என்று அம்மன் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. போல அமாவாசை என்பது மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுகிறது. அமாவாசை திதி என்பது முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உரிய நாளாகவும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசையை என்றும் சொல்லலாம். இதனால் பித்ரு தோஷம், பித்ரு சாபம் உள்ளிட்டவற்றிலிருந்து விடுபட முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. இந்த நாட்களில் செரிமான செயல்பாடுகள் சிறப்பாக இருக்காது என்றும் சொல்லலாம். அதே போல கோவிலுக்கு போவதற்கு முன் அசைவத்தை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. தவிர்க்க முடியாமல் சாப்பிட்டால் குறைந்தபட்சம் 4 மணி நேரம் கழித்து கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றும் சொல்லலாம். அதே போல கோவிலின் அமைப்பு நேர்மறை அலைக்கற்றையை வெளிப்படுத்துகிறது என்றும் சொல்லலாம். இல்லாமல் தங்கம் மகாலட்சுமியின் அம்சமாகவே சொல்லப்படுகிறது. அதே போல அமாவாசை ஒரு திதி நாள் என்பதால் அமாவாசை என்று நகைகளை வாங்குவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. சேராமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது என்றும் சொல்லலாம். குளிகை நேரத்தில் ஒரு காரியத்தை தொடங்கினால் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அமாவாசைக்கு அடுத்து வரும் நாள் பிரதமை, சுக்கிலபட்ச பிரதமை என்றும், பூரணை அடுத்த பிரதமை கிருஷ்ணபட்ச பிரதமை என்றும் அழைக்கின்றனர். அமாவாசை நாளில் வாழையடி வாழையாக நமது குளம் வளர வேண்டும் என்பதற்காக வாழைக்காய் பயன்படுத்துவதாக சிலர் சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல அமாவாசை நாளில் பாகக்காய், பிரண்டை, பாலைக்காய் சமைப்பது கண்டிப்பாக சமைக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகிய நாட்கள் குலதெய்வத்தை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாகவும் சொல்லலாம். அதிலும் அமாவாசை குலதெய்வத்திற்கு பூஜை செய்வது குலதெய்வத்தின் அருளை பரிபூரணமாக பெற முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஆடி அமாவாசையில் குலதெய்வ வழிபாட்டை செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். இல்லாமல் சூரியன் உதயமாகும் கிழக்கு நோக்கி சாப்பிட்டால் ஆயுள் வளரும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல தெற்கு நோக்கி சாப்பிட்டால் புகழ் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் மேற்கு நோக்கி சாப்பிட்டால் செல்வம் வளரும் என்றும் சொல்லலாம். அதே போல வடக்கு திசை நோக்கி மட்டும் சாப்பிடக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.